Hi friends, welcome to Shashtika Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான plum cake. இது நம்ம கடையில் வாங்குற அதே டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். இதை எப்படி வீட்ல செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1/4 கப் கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் நார்மல் ரைஸின் எடுத்திருக்கேன். 1/4 கப் நறுக்குன பேரிச்சம்பழம். அப்புறமா இது கூடவே 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். நான் 3 கலர்ல எடுத்திருக்கேன். நீங்க எந்த ஒரே கலர்ல எடுத்தாலும் சரி. இது கூட 3/4 கப் நட்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப் கிரேப் ஜூஸ் இல்லனா ஆரஞ்சு ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சமான டேஸ்ட்க்கு ஊத்திக்கலாம். இதை mix பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா ஊற வைக்கணும். இப்போ இந்த plum cakeக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பைசி sugar powder ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் sugar ஜார்ல எடுத்திருக்கேன். இது கூட 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டுட்டு இதை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா 1/2 கப் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சருக்கு கண்டிப்பாக வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸ்ட்ரைட்டாக மெல்ட் பண்ணிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு அடித்த பிறமா 3/4 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். நான் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நல்லா மாய்ஸ்சர் வந்து கேக்கில் கீப்பப் பண்ணும். அதனால் 1/4 கப்பு பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ஸ்பைசி சுகர் பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணலாம், உங்களோட இஷ்டம்தான். அதே மாதிரி சுகர் டேஸ்ட் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா, இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு மைதா மாவு இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. எல்லா ஸ்வீட்லேயுமே நீங்கள் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்திங்கன்னா ஸ்வீட்டோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு கிடைக்கும். அப்புறமா 1/4 டீஸ்பூன் சுக்கு போட்டுட்டு இது எல்லாத்தையும் சலிச்சுக்கலாம். சுக்கு எதுக்காகனா சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறதுக்காக. இதில் நிறைய ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ஃப்ரூட் அண்ட் நட்ஸை சேர்த்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக அப்படியே சேர்க்காதீங்க. ஜூஸ் வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பதம் பத்தலை அப்படின்னா மட்டும் ஜூஸை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் ஃப்ரூட் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். ஆனால் ஊற வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு பதம் பத்தலைனால ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பார்க்குறக்கு தளத்தலன்னு தான் தெரியும், தண்ணியாக இருக்கிற மாதிரி. ஆனால் இதுதான் இதோட பர்ஃபெக்டான ஒரு பதம். இப்போ இதை ஒரு கிரீஸ் தடவின பேக்கிங் பேனுக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 6 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 350 ஃபாரன்ஹீட்டுக்கு 40 to 50 மினிட்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து குக்கரில் வைக்க போகிறீங்கன்னா சால்ட் போட்டுட்டு ட்ரே வச்சுட்டு அது மேலே இதை வச்சு குக் பண்ணிக்கலாம் 50 மினிட்ஸ். இப்போ எடுத்து கூல் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டலை. ஸோ நம்மளோட plum கேக் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம plum கேக் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போதே தெரியும் அதோட டெக்ஸ்சர் என்னென்னு உங்களுக்கு. இப்போ நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உடனே சாப்பிட்றத விட 1 or 2 days வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 daysக்கு வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. நான் எடுக்கும் போதே தெரியும் அது உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஷ்டிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.